அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவனுடைய சிறப்புகளை பற்றியும் அதில் நம்ம என்னென்ன அமல் செய்யணும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளும் இருக்குது. இந்த இரவில் தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குர்ஆனை இறக்கியிருக்கான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு தான் இந்த ஒரு இரவு கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள எந்த ஒரு உம்மத்தினருக்குமே இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இரவு கிடைக்கல. இந்த சிறப்புமிக்க கண்ணியமான இரவை நம்ம பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். இதில் நம்ம அதிகமான வணக்கங்கள் புரியக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு இரவில் நம்ம செய்யக்கூடிய நன்மையானது 1000 மாதங்கள் செய்த நன்மையாக நமக்கு என்ன ஆகுதுன்னா பெருக போகுது. அதனால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த இரவை அடைஞ்சு இதில் உள்ள நன்மையை முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தரணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு சொல்லியிருக்கான்ல. 1000 மாதங்கள்னால் 83 வருஷமும் 4 மாதமும் சேர்ந்தது தான் 1000 வருடங்களாக இருக்குது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு அதிகமான ஆயுட்காலத்தை கொடுக்கல. மிஞ்சி மிஞ்சி போனால் 60, 70, ஒரு சில பேர் வாழ்கிறாங்க 90, 100 வாழ்கிறாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் 60 வயதுலேயும் 70 வயதுலேயும் இன்னும் சிறு வயதில் கூட வஃபாத் ஆகக்கூடியவங்க இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ நாள் பாருங்கள் நம்ம வாழ்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு 90 வருஷமே வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த ஒரு இரவு அடைஞ்சால் நமக்கு 83 வருஷம் 4 மாதம் நன்மை கிடைக்கிது. ஆனால் நம்மளுடைய ஆயுட்காலத்தை நம்ம முழுவதுமே தொழுகையிலையும் வணக்கங்கள்லையுமே செலவிடுவோன்னு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. அதனால் இந்த ஒரு கண்ணியமான இரவை நம்ம முழுமையாக பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அதாவது பரிசுத்தமான குர்ஆனை ஒரு கண்ணியமான இரவில் நம்ம இறக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்லும் போதே ஒரு கண்ணியமான இரவுன்னு சொல்கிறான். அப்போது இந்த இரவை அடையக்கூடிய நம்ம எப்படி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கணும். அது ஒரு கண்ணியமான இரவுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி அடுத்த ஆயத்தில் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், அதாவது லைலத்துல் கத்ருன்றது எவ்வளவு ஒரு மகத்துவம் உள்ள இரவுன்னு நபியே உமக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்தில் கேட்குறான். அதுக்கு அடுத்த ஆயத்தில் லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதாவது இந்த லைலத்துல் கத்ரி இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்த ஆயத்தில் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பி இத்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், அதாவது இந்த இரவில் தான் மலக்குமார்களும் இன்னும் யார் இந்த அல்லாஹ் தஆலா ரூஹுன்னு குறிப்பிடுறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மலக்குகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் அல்லாஹுடைய கட்டளைப்படி நன்மையான விஷயங்களுக்காக இந்த பூமியில் இறங்குறாங்க அப்படின்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து பார்த்திங்கன்னா சலாமும் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அதாவது இந்த இரவு எப்படின்னா ஒரு அமைதி நிறைந்த இரவாக இருக்கும். அது எதுவரைனா காலையில் ஃபஜ்ர், அதாவது சூரியன் உதயமாகிற வரைக்குமே இந்த இரவு எப்படின்னா அமைதியான இரவாக இருக்கும் அப்படின்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி இந்த இரவில் யார் நன்மையை நாடுனவங்களாம் நன்மை அமல்களை செய்கிறாங்களோ அவங்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அது நன்மையை நாடியவங்களானா அந்த இரவில் முகஸ்துதிக்காக இல்லாமல், அதாவது மற்ற மக்கள் பார்த்து நம்ம இவ்வளோ அமல்கள் செய்கிறோன்னு சொல்லணும் அந்த எண்ணம்லாம் இல்லாமல், நம்ம இந்த இரவில் வழங்குனா இவ்வளோ கூலி நமக்கு கிடைக்குதா அப்படின்னு உள்ளுணர்வோட நம்ம ஒவ்வொரு அமலும் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம நீண்ட நேரம் நின்று தொழுதாலுமே இந்த இரவில் அல்லாஹ் தர கூலியை நினச்சாவே நமக்கு அதனுடைய களைப்பு தெரியாமல் போயிடும். இன்ஷா அல்லாஹ் நீண்ட நேரம் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. அது மாதிரி இந்த இரவில்
நன்மையை நாடினவங்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னா வெறும் தொழுகையை மட்டும் இங்கே வந்து குறிப்பிடல. நம்ம தொழுகிறதாக இருக்கட்டும், துவா செய்கிறதாக இருக்கட்டும், குரான் ஓதுறதாக இருக்கட்டும், திக்ரு செய்கிறதாக இருக்கட்டும், இந்த எல்லா அமல்களையுமே வந்து நம்ம செய்யக்கூடியவங்களாக வந்து இருக்கணும். ஏன்னா இந்த இரவில் நம்ம எவ்வளோ நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் அமல் செய்கிறோமோ அல்லாஹ் நிச்சயமாக அதனுடைய முழு பலனையும் வந்து நமக்கு வந்து கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கான். அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க என்னென்னா, ஒரு தடவை ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னாங்களாம் என்னென்னா, உங்ககிட்ட ஒரு மாதம் வந்திருக்கு, அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்குது, அந்த இரவு பார்த்திங்கன்னா 1000 மாதங்களை விட சிறந்தது. ஆனால் யார் அந்த இரவில் வந்து சரியான அமல்களை செஞ்சு அதை பயன்படுத்தி கொள்ளலையோ அவங்க ரொம்ப துர்பாக்கியசாலி அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். அதாவது அந்த இரவில் அமல் செஞ்சு அதன் மூலயமா நன்மையை எவன் வந்து பெற்றுக்கொள்ள விரும்பலையோ, முழுமையாக அதை வந்து முழுமைப்படுத்த விரும்பலையோ அவன் வந்து தான் துர்பாக்கியசாலி அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இரவில் மலக்குகள் வந்து வராங்க, பூமிக்கு வராங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆயத்தில் குறிப்பிட்றான்ல. அவங்க வந்து ஒரு மலக்குகள் வந்து கூட்டம் கூட்டமாக வராங்க, வந்து நின்றவர்களாகவும் உட்கார்ந்தவர்களாகவும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறாங்க. அதாவது அல்லாஹ்வை வந்து திக்ரு யாரெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த அடியாருக்காக மலக்குகள் வந்து துவா செய்கிறாங்க அப்படின்னு வந்து ஹதீஸுங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை வந்து ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவை பற்றி அறிவிக்கலான்னு வந்தப்போ சஹாபாக்கள் கிட்ட அறிவிக்கலான்னு வந்தப்போ 2 மனிதர்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இந்த 2 மனிதர்கள் வந்து சண்டை போட்ட காரணத்தினால அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, லைலத்துல் கத்ருடைய இரவு, அந்த லைலத்துல் கத்ரு இரவனுடைய விஷயம் வந்து உயர்த்தப்பட்டுருச்சு. அதனால அதை வந்து நீங்கள் ரமலானுடைய கடைசி 10 வந்து தேடிக்கோங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களாம். இன்னும் அதை ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கோங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் 27வது இரவில் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதாகவும் ஹதீஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த கடைசி 10 ரமலானுடைய கடைசி 10 வந்துட்டால் மனைவிகளோட வந்து ஒன்றா இருக்கிறது இல்லைன்னு சத்தியம் செஞ்சுருவாங்களாம். அதே மாதிரி இறுதி 10 நாட்கள் வந்து இஹ்திகாஃப் இருப்பாங்களாம். ஏன்னா அந்த இரவில் எந்த ஒரு இரவு வேணாலும் லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக, அதனுடைய முழு நன்மையும் பெறுவதற்காக கடைசி 10 நாட்களுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இஹ்திகாஃப் இருக்கக்கூடியவங்களாக வந்து இன்னும் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எப்படி இருக்குன்றதுக்கான சில அடையாளங்கள் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். அந்த இரவில் வந்து நிலா வந்து, அதாவது சந்திரன் வந்து பிரகாசமானதாகவும் தெளிவானதாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த இரவு வந்து ரொம்ப வெப்பமாகவோ ரொம்ப குளிர்ச்சியாகவோ இருக்காது. அது எப்படின்னா ஒரு இதமானதாக இருக்கும் அந்த இரவு. அது இதமான ஒரு காற்றும் வீசிக்கொண்டிருக்கும். எப்போ வரைக்கும்னா காலையில் ஃபஜர் வரைக்குமே அந்த இதமான சூழ்நிலை தான் வந்து நிலவி கொண்டு இருக்குன்றாங்க. அதே மாதிரி ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட எங்களுக்கு லைலத்துல் கத்ரு எந்த இரவு அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சு அந்த இரவில் நாங்கள் அமல் செஞ்சால் அப்போ நாங்கள் என்ன துவாவை ஓதிக்கொள்ளட்டும்னு கேட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி அப்படின்ற துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க அப்படின்றதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நமக்கு வந்து கற்று தந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் இரவனுடைய முழு பாக்கியத்தையும் அடையக்கூடிய நன்மையும் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. இன்னும் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து வல்ல ரஹ்மான் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலும் மிக உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்தில் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் இன்னும் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் இடமளிப்பானாக. வாஹிர் தவ்ஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.